வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சுனாமி 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி கடலில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பால் ஊற்றியும் பூக்கள் தூவியும் ஆழி பேரலையில் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுவையில் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் அரசு சார்பில் 450 கறவை பசுக்களை 75% மானியத்தில் வழங்க திட்டமிட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். காரைக்கால் பகுதியில் பல்வேறு இடங்களில் சாலைகள் சீரமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சைக்கிளில் சென்று பார்வையிட்டார். மேலும் பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் கல்வி வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடல் அலையில் நின்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுனாமி 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி கடலில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பால் ஊற்றியும் பூக்கள் தூவியும் ஆழி பேரலையில் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் காந்தி சிலை பின்புறம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சரவணன்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமி காந்தன், பிரகாஷ்குமார் ஆகியோர் கடலில் பால் ஊற்றியும் மலர் வளையம் வைத்தும் சுனாமியின் போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுவையில் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் அரசு சார்பில் 450 கறவை பசுக்களை 75% மானியத்தில் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கூட்டுறவுத்துறை சார்பில் 10,000 கூட்டுறவு கடன் சங்கம், பால் மற்றும் மீன்வள கூட்டுறவு சங்கங்களின் தொடக்க நிகழ்ச்சி காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று தொடங்கி வைத்தார். அதன்படி புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியில் புதிதாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் பதிவு செய்யப்பட்டு தொடங்கப்பட்டது. இந்த சங்கத்தை தொடங்கி வைத்து புதுவை முதல்வர் ரங்கசாமி பேசியதாவது: பால் உற்பத்தியை பெருக்கும் வகையில் வீடுகளில் கறவை மாடுகளை வளர்க்க அரசு உதவி வருகிறது. அதன்படி 450 கறவை பசுக்களை அரசு 75% மானிய விலையில் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கான தீவன மானியமும் வழங்கப்படும். விவசாயிகள் மட்டுமின்றி படுத்துவிட்டு வேலையில்லாத இளைஞர்களும் பசுக்களை வளர்த்து பால் உற்பத்தி மூலம் வருவாயை ஈட்டலாம். இதற்கு அரசு தேவையான உதவிகளை செய்து தரும். நகர பகுதிகளில் சிறிய இடத்தில் கூட குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பசுக்களை வளர்த்து பால் உற்பத்தி செய்யலாம் என்றார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் எம்எல்ஏ பாஸ்கர் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் பகுதியில் பல்வேறு இடங்களில் சாலைகள் சீரமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சைக்கிளில் சென்று பார்வையிட்டார். மேலும் பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். காரைக்கால் மாவட்டத்தில் நல்லாட்சி வாரம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு பல்வேறு மக்கள் குறை தீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. குறை தீர்ப்பு முகாமில் மழையால் பாதிக்கப்பட்ட சாலைகளை பொதுமக்கள் சீரமைத்து தரும்படி கோரிக்கை மனுக்கள் மூலமும் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சென்றும் கோரிக்கை வைத்தனர். இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மழையால் பாதிக்கப்பட்ட தோமஸ் அருள் வீதி முதல் நேரு நகர் வரையிலான உள்ள சேதம் அடைந்த சாலைகளின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் இன்று காலை சைக்கிள் மூலம் சென்று பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பணிகளை தரமாகவும் விரைந்து முடித்து தர பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
புதுச்சேரியில் கல்வி வேலை வாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடல் அலையில் நின்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் மீனவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் எம்பிசிகளுக்கான 20% இடஒதுக்கீட்டில் 2% உள் ஒதுக்கீடாக வழங்கப்பட்டு வருகிறது. இதனை மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் மீனவர்களுக்கான இடஒதுக்கீட்டை 10% அதிகரித்து வழங்க வேண்டும் என புதுச்சேரி காரைக்கால் மீனவர்கள் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அனைத்து மீனவ அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் 20வது ஆண்டு சுனாமி நினைவு தினம் தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரையில் அனுசரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கல்வி வேலை வாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கோரிக்கைகள் அடங்கிய பாதகைகளை கையில் ஏந்தியபடி கடல் அலையில் நின்று மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இடஒதுக்கீடு வழங்க மறுக்கும் ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். சுனாமி நினைவு தினத்தன்று மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலாப்பட்டு பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் 4 லேப்டாப் திருடிய பிரபல லேப்டாப் திருடனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காலாப்பட்டில் மத்திய பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் தங்கியுள்ள 4 மாணவர்களின் விலை உயர்ந்த 4 லேப்டாப்கள் கடந்த 17ஆம் தேதி திருடு போனது. இதுகுறித்து பல்கலைக்கழக காவலர் மகேஸ்வரன் கொடுத்த புகாரின் பேரில் காலாப்பட்டு இன்ஸ்பெக்டர் தனசேகரன், சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சிசிடிவி பதுகளை ஆய்வு செய்தனர். லேப்டாப்களை திருடியது திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வன், வயது 28 என தெரிய வந்தது. இதையடுத்து கிழக்கு எஸ்பி இஷா சிங் தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்னையில் பதுங்கியிருந்த தமிழ்ச்செல்வனை கைது செய்து அவரிடம் இருந்து 4 லேப்டாப்களை பறிமுதல் செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட தமிழ்ச்செல்வன் மாணவர் விடுதிகளில் லேப்டாப்களை மட்டும் குறிவைத்து திருடுவதை வழக்கமாக கொண்டவர் என்பதும் இவர் மீது பல்வேறு மாநிலங்களில் லேப்டாப் திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சுனாமி நினைவு தினத்தையொட்டி காரைக்கால் கடற்கரையில் அமைந்துள்ள சுனாமி நினைவிடத்தில் அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் காரைக்காலில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காரைக்கால் கடற்கரையில் உள்ள சுனாமி நினைவிடத்தில் அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அப்போது மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பூவம் வண்டலூர் பகுதியில் நினைவு தூண் அமைக்க வலியுறுத்தி அமைச்சர் திருமுருகனிடம் மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் வலியுறுத்தினர். அரசிடம் கலந்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் திருமுருகன் மீனவர்களிடம் உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் AV சுப்பிரமணியன் மற்றும் பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் சுனாமி நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பாஜக எம்எல்ஏக்கள் ஆட்சிக்கும் கட்சிக்கும் எதிராக பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வகணபதி MP தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாஜக சார்பில் நல்லாட்சி தினத்தையொட்டி ஒதியஞ்சாலை பழைய பேருந்து நிலைய பகுதியில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் திருவுருவ படத்துக்கு செல்வகணபதி MP தலைமையிலான பாஜகவினர் மரியாதை செலுத்தினர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வகணபதி MP, பாஜக எம்எல்ஏக்கள் ஆட்சிக்கும் கட்சிக்கும் எதிராக எந்த கருத்தையும் கூறவில்லை. நல உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் சில கருத்துக்களை கூறியுள்ளார். அவருக்கு புதுவை குறித்தும் அரசு குறித்தும் தெரியாமல் சில கருத்துக்களை கூறியுள்ளார். பாஜக உறுப்பினர்களுக்கு அவரது கருத்தில் உடன்பாடு இல்லை என கடிதம் அளித்துள்ளார்கள். பாஜக உறுப்பினர்கள் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள். பாஜகவுக்கு ஆதரவளித்த சுயேட்சை உறுப்பினர்கள் பேரவைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் அளித்துள்ளனர். சுயேட்சை உறுப்பினர்கள் தற்போது தனிப்பட்ட கருத்துக்களை கூறி வருகின்றனர். ஆனால் அவர்கள் ஆதரவுடன் தான் ஆட்சி நடக்கும் என்ற காலகட்டத்தில் பாஜகவும் இல்லை, அரசும் இல்லை. பாஜக உறுப்பினர்கள் கட்சிக்கு எதிராகவோ முதல்வருக்கு எதிராகவோ பேசவில்லை. கட்சிக்கும் ஆட்சிக்கும் எதிராக பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.
20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்திய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட மீனவ சமுதாய மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மீனவ மக்களுடன் சோனாம்பாளையம் சந்திப்பில் சுனாமி பேரலையால் உயிர் நீத்தவர்களின் படங்களுக்கு மெழுகுவத்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதன் தொடர்ச்சியாக ஊர்வலமாக புறப்பட்டு கடற்கரை சாலை சென்று கடலில் மலர் தூவி பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், மீனவர்களின் வாழ்க்கை தரம் உயர்த்த புதுச்சேரி அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த சமூக மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்து வருகின்றது. மீனவ மக்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இதுவரை தனி இடஒதுக்கீடு வழங்கவில்லை. அதேபோன்று பட்ஜெட்டிலும் போதிய நிதி ஒதுக்குவதும் இல்லை. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்ப அரசு எந்த திட்டத்தையும் செய்வதும் இல்லை என குற்றம் சாட்டினார். புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி கொடுக்கும் போது பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நீங்க அதிகப்படியான ஒரு நிவாரண உதவியை முதலமைச்சர் அறிவித்திருக்கணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபான்னு சொன்னா கூட 21 நாளைக்கு எவ்வளவு ஆகுது? 21 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அவங்க யாரும் தொழிலுக்கு போல. நீ தொழிலுக்கு போனா அவங்க பேர்ல ஒரு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னா, பஸ் டிரைவரை தொழிலுக்கு போகணும்னு சொன்னியா? ஆட்டோ டிரைவர் தொழில் போனீங்களா? விவசாயிகளை போகணும்னு சொன்னீங்களா? நீங்க யார சொன்னீங்க? முன்னாள் பாஜக எம்எல்ஏ மனைவியை தாக்கியதை கண்டித்து பாஜகவினர் முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலியார்பேட்டை ஜோதி நகரை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் முன்னாள் பாஜக எம்எல்ஏ. இவரது மனைவி மல்லிகா, வயது 61. இவருக்கும் பக்கத்து வீட்டில் குடியிருப்பவர்களுக்கும் இடையே நேற்று தகராறு ஏற்பட்டது. இதில் மல்லிகா தாக்கப்பட்டார். தாக்கியவர்களை கண்டித்து பாஜக எம்எல்ஏ அசோக் பாபு தலைமையில் கட்சியினர் மற்றும் மல்லிகாவின் உறவினர்கள் 50க்கும் மேற்பட்டோர் முதலியார்பேட்டையில் போலீஸ் ஸ்டேஷன் முன்பு நின்று நேற்று இரவு 9:45 மணியளவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாக்கியவர்களை கைது செய்ய கோரி கோஷம் எழுப்பினர். தகவல் அறிந்து வந்த எஸ்பி பக்தவச்சலம் மறியல் செய்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதை ஏற்று இரவு 11:30 மணியளவில் மறியலை கைவிட்டனர். இதனிடையே இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தனூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் புதுவைக்கு குடிநீர் தேவைக்கு 11.70 டிஎம்சி தண்ணீரை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பொதுப்பணித்துறை சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவைக்கு குடிநீர் மற்றும் விவசாயத்துக்காக சுமார் 600 MLT தண்ணீர் தேவைப்படுகிறது. சாத்தனூர் அணையிலிருந்து திடீரென தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் புதுவை பகுதி கிராம மக்கள் வெள்ளம் சூழ்ந்து பாதிக்கப்படுகின்றனர். அண்மையில் ஏற்பட்ட பெங்கால் புயலாலும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. எனவே சாத்தனூரிலிருந்து பருவமழைக்கு முன்பு தண்ணீரை திறந்துவிட வேண்டும். தமிழக நீர்வளத்துறை மற்றும் புதுவை பொதுப்பணித்துறைக்கும் இடையே உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி ஆண்டுதோறும் 7 மாதம் தலா 2000 கன அடி நீரும் 2 மாதம் 1500 கன அடி நீரும் என மொத்தம் 44.70 டிஎம்சி திறந்துவிட வேண்டும். புதுவை தமிழக பகுதிக்கு சேர்த்து 10.3 என்ற சதவிகிதத்தில் 6053 ஏக்கருக்கு விவசாயம், குடிநீர் தேவைக்கு 7.80 டிஎம்சி, ஆவியாதல் நீர் இழப்பு சேர்த்து 11.70 டிஎம்சி தண்ணீர் விடுவிக்க வேண்டும். புதுவையில் நிலவும் குடிநீர் பிரச்சினையை உடனடியாக தீர்ப்பதற்கு சாத்தனூர் அணையிலிருந்து குழாய் மூலம் 1.50 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும். அத்துடன் மரக்காணம், கழுவேலி ஏரியிலிருந்து ஆண்டுதோறும் வீணாக கடலுக்கு செல்லும் நீரை புதுவை அரசின் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என தமிழக அரசிடம் வலியுறுத்தப்பட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ரூபாய் 13.69 லட்சம் ரூபாய் செலவில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் திருப்பணியை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 13.60 லட்சம் செலவில் மதகடிப்பட்டு மடுகரை சாலையில் முதல் குறுக்கு தெரு, எத்திராஜ் நகர், வேலாயுதம் நகர்,
நகர் மற்றும் செல்வ விநாயகர் நகர் ஆகிய பகுதிகளில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடந்தது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் ராமமூர்த்தி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 20வது ஆண்டு சுனாமி நினைவு தினம் மீனவர்கள் அஞ்சலி. 20வது ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி, காலாப்பட்டு மற்றும் கோட்டக்குப்பம் பகுதிகளில் உள்ள மீனவ கிராமங்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு மலர் தூவியும் கடலில் பால் ஊற்றியும் மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004ஆம் ஆண்டு இந்தோனேஷிய சுமோத்ரா தீவு அருகே கடலில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமியாக உருவெடுத்தது. இந்த சுனாமி இந்தியா, இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை தாக்கியது. இதில் பல்வேறு கடற்கரை கிராமங்களை சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பலர் காணாமல் போயினர். இந்நிலையில் இன்று 20ஆம் ஆண்டு சுனாமியில் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காலாப்பட்டு மீனவர்கள் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஊர் பொதுமக்கள், பஞ்சாயத்தார்கள் ஊர்வலமாக சென்று கடற்கரையில் மலர் தூவி கடலில் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினர். அதேபோல் விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார்பாளையம் மற்றும் கோட்டக்குப்பம், சந்திராயன்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு சென்று அஞ்சலி செலுத்தினர். சுனாமி நினைவு தினத்தையொட்டி இன்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் 5வது குறுக்கு வீதிக்கு தார் சாலை மற்றும் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு மேம்பாட்டு நிதியின் கீழ் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் 5வது குறுக்கு வீதிக்கு தார் சாலை மற்றும் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 11,18,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், பாஜக தொகுதி தலைவர் ஐயனார், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையம் இன்விக்டஸ் உடற்பயிற்சி கூடத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு உடற்பயிற்சி விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள இன்விக்டஸ் உடற்பயிற்சி கூடத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு உடற்பயிற்சி விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் ஆண்களுக்கான மற்றும் பெண்களுக்கான புஷ்அப், புல் அப் பிலாங், எல் செட், 3 ஸ்குவாஸ் ஆகிய போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அருண்குமார், அஞ்சப்பன், ஹேமச்சந்திரன், நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இன்விக்டாஸ் உடற்பயிற்சி கூடம் நிர்வாகிகள் செய்திருந்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சுனாமி 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி கடலில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பால் ஊற்றியும் பூக்கள் தூவியும் ஆழி பேரலையில் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுவையில் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் அரசு சார்பில் 450 கறவை பசுக்களை 75% மானியத்தில் வழங்க திட்டமிட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். காரைக்கால் பகுதியில் பல்வேறு இடங்களில் சாலைகள் சீரமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சைக்கிளில் சென்று பார்வையிட்டார். மேலும் பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் கல்வி வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடல் அலையில் நின்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.